ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இந்தியா ஆன்மீகத்தின் ஆதாரம். அந்த ஆன்மீகத்தின் உச்சமாக விளங்கும் ஒரு தெய்வீக மர்மம் பஞ்சராம க்ஷேத்திரம். ஆந்திர பிரதேசத்தின் புனித நிலத்தில் 5 திசைகளில் ஒளிரும் 5 சிவசக்திகள். வாருங்கள் தரிசிப்போம். அமரேஸ்வரம் ஆலயம், அமரேஸ்வரர் அருள் பொழியும் தலம். திரக்ஷரமா ஆலயம், பீமேஸ்வரரின் அதிசய ஸ்தலம். சோமரமா ஆலயம், சோமேஸ்வரர் அருளால் ஆன்மா அமைதி பெறுமிடம். குமாரராமா ஆலயம், குமார பீமேஸ்வரர் காவல் காத்திருக்கும் தலம். க்ஷீரராமா கோயில், க்ஷீர ராமலிங்கேஸ்வரரின் புனித சந்நிதி. இந்த 5 தலங்களும் ஒரு புராண ரகசியத்தின் உயிரோட்டம். ஸ்கந்த புராணம் கூறுகிறது, அசுரர்களின் வல்லமையான் தாரக சூரன் சிவபெருமானிடமிருந்து பெற்ற பிராணலிங்க சக்தியால் தேவர்களை எல்லாம் வீழ்த்தினான். அவனை அழிக்க முடியாமல் தவித்த தேவர்கள் இறைவனை வேண்டினர். அப்போது சிவனின் வீர புதல்வன், தேவர்களின் தளபதி கார்த்திகேயா போர்க்களத்தில் இறங்கினார். அந்த மாபெரும் யுத்தம், வானமும் பூமியும் அதிர்ந்த தருணம். இறுதியில் தாரகாசுரன் வீழ்ந்தான். ஆனால் அவன் வைத்திருந்த ஆத்ம பிராண லிங்கம் 5 சக்தி வாய்ந்த துண்டுகளாக சிதறி இந்த 5 புனித தலங்களில் நிலை கொண்டது. அந்த துண்டுகளில் ஒன்று ஆந்திர பிரதேச மாநிலம் பீமாவரத்தில் சோமேஸ்வரராக நிறுவப்பட்டது. இந்த கோயில் பஞ்சராம க்ஷேத்திரங்களில் ஒன்றாகும். மீதமுள்ள 4 கோயில்கள் பீமாவரத்தில் உள்ள சோமராமர் கோயில், திராட்சராமத்தில் உள்ள திராட்சராமர் கோயில், சமல்கோட்டாவில் உள்ள குமாரராமர் கோயில் மற்றும் அமராவதியில் உள்ள அமரேஸ்வரர் கோயில். அதனால்தான் இவை பஞ்சராம க்ஷேத்திரம். இங்கு ஒரு தரிசனம் மனம் சுத்தமாகும். 5 தலங்களும் தரிசித்தால் பாவங்கள் கரையும், வாழ்க்கை நிறைவு பெறும், ஆன்மா இறைவனுடன் இணையும். பஞ்சராம க்ஷேத்திரம் ஒரு பயணம் அல்ல, ஒரு ஆன்மீக எழுச்சி. அமராவதி அமரேஸ்வரன் லிங்கேஸ்வர். விஜயவாடாவிற்கு அருகில் உள்ள அமராவதியில் சுமார் 40 முதல் 60 கிலோமீட்டர் தொலைவில் கிருஷ்ணா நதியின் கரையில் அமைந்துள்ள அமரராமா ஆலயம் பஞ்சராம க்ஷேத்திரங்களில் ஒன்றாக விளங்கும் அமரேஸ்வரர் திருக்கோவில். விஜயவாடாவிற்கு அருகில் அமைந்த இந்த தலம் 5ஆம் நூற்றாண்டின் பழமையான ஆன்மீக சின்னம். அமைதி, அருள், ஆன்மீகம் 3ஐயும் ஒன்றாக உணர வைக்கும் இடம். இங்கு அருள் புரியும் சிவபெருமான் அமரேஸ்வரர். அவரின் தெய்வீக சக்தியாக விளங்குபவர் பாலா சாமுண்டிகா. பக்தர்கள் மனதில் பயமும் பாவமும் கரைக்கும் அருள் நிறைந்த தெய்வ தம்பதிகள். இந்த கோயிலின் மிகப்பெரிய அதிசயம் 15 அடி உயரம் கொண்ட வெள்ளை பளிங்கு கல்லாலான சிவலிங்கம். அதை ஒரு முறை தரிசித்தாலே உள்ளம் முழுவதும் ஒரு தெய்வீக அமைதி பரவும். ஆனால் இந்த தலத்தின் பின்னால் இருக்கும் கதை ஒரு சாதாரண வரலாறு அல்ல, ஒரு புராண காவியம். தாரகாசுரன் பிராணலிங்கம் 5 சக்தி வாய்ந்த துண்டுகளில் ஒன்று இந்த அமராவதியில் விழுந்தது. தேவர்களின் அரசன் இந்திர அந்த லிங்கத்தை இங்கு பிரதிஷ்டை செய்து சிவனை அமரேஸ்வரராக வழிபட்டார். பின்னர் தேவர்கள் அனைவரும் இங்கு வந்து வாழ்ந்தனர். அதனால்தான் இந்த இடம் அமராவதி என்று அழைக்கப்பட்டது. இங்கு தரிசனம் செய்வது ஒரு வழிபாடு மட்டுமல்ல, ஒரு ஆன்மீக பயணம். முக்தி, மோட்சம். அமராவதியில் 3 நாட்கள் இங்கு தங்கி கிருஷ்ணா நதியில் புனித நீராடி அமரேஸ்வரரை தரிசித்தால் பக்தர்கள் முக்தி, சிவலோகம் அடைவார்கள் என்று நம்பப்படுகிறது. அமராவதி ஓரிடம் அல்ல, ஒரு அனுபவம். அமரேஸ்வரர் ஒரு தெய்வம் அல்ல, ஒரு உணர்வு. ஓம் நம சிவாய. ஆந்திர பிரதேசத்தின் பசுமை நிரம்பிய மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் பாலின் புனிதம் போன்ற வெள்ளை ஒளியில் மிளிரும் ஒரு தெய்வ ஸ்தலம். அதுவே பாலகொல்லுவில் அமைந்துள்ள க்ஷீர ராமலிங்கேஸ்வரர் கோவில். 9ஆம் முதல் 10ஆம் நூற்றாண்டுகளில் சாளுக்கியர் கட்டிடக்கலையில் உருவான இந்த ஆலயம் சிவபெருமானின் அருள் நிறைந்த பரம்பரை தலமாக விளங்குகிறது. வானத்தை தொட்டபடி எழுந்திருக்கும் வெள்ளை கோபுரம் இந்த தலத்தின் ஆன்மீக பெருமையை சொல்லாமல் சொல்லுகிறது. க்ஷீரராமம் என்ற பெயருக்கு பின்னால் ஒரு அதிசய கதை. உபமன்யு முனிவரின் பசி தீர்க்க சிவபெருமான் இங்கு ஒரு மாய பால்கடலை உருவாக்கி குளத்தையே பாலாக மாற்றினார் என நம்பப்படுகிறது. அதனால்தான் பால் நிலம் என்று பொருள்படும் பாலகொல்லு. இங்கு உள்ள சிவலிங்கம் சாதாரணம் அல்ல, இருண்ட நிறத்தில் இல்லாமல் ஒரு அபூர்வமான பால் வெள்ளை நிறத்தில் காணப்படும் க்ஷீரலிங்கம். அதன் உயரமும் அதன் ஒளியும் பக்தர்களின் மனதை பரவசப்படுத்தும். இன்னொரு பெருமை, இலங்கையில் ராவணனை வென்ற பின் பாவ நிவர்த்திக்காக ஸ்ரீராமர் தானே இங்கு வந்து இந்த லிங்கத்தை வழிபட்டார் என நம்பப்படுகிறது. அதனால் இந்த தெய்வம் ராமலிங்கேஸ்வரர். கர்ப்பகிரகத்தின் 4 திசைகளிலும் அமைந்துள்ள ஜன்னல்கள். எந்த பக்கத்திலிருந்து பார்த்தாலும் சிவலிங்கத்தை தரிசிக்கலாம் என்ற அற்புத கட்டிடக்கலை. இது பக்திக்கும் அறிவுக்கும் ஒரே நேரத்தில் வியப்பை தரும்.
புனிதம், புராணம், கட்டிடக்கலை மூன்றையும் இணைக்கும் இந்த க்ஷீர ராமலிங்கேஸ்வரர் தலம் பஞ்சாராம க்ஷேத்திரங்களில் ஒன்றாக ஆன்மீக உலகில் தனித்த இடத்தை பெற்றுள்ளது. ஒருமுறை இங்கு சென்றால் பால் போன்ற சுத்தமான ஆன்ம அமைதி உங்கள் உள்ளத்தையும் நிரப்பும். ஓம் நம சிவாய. ஆந்திர பிரதேசத்தின் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் பீமாவரம் நகரின் குணுபுடி பகுதியில் பக்தி, புராணம், அதிசயம் மூன்றையும் இணைக்கும் ஒரு தெய்வீக ஸ்தலம். அதுவே சோமராமர் என அழைக்கப்படும் ஸ்ரீ சோமேஸ்வர சுவாமி கோயில். இந்த ஆலயம் பஞ்சராம க்ஷேத்திரங்களில் மூன்றாவது தலமாக ஆன்மீக உலகில் மிகப்பெரிய முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இங்கு வழிபடப்படும் சிவபெருமான் பக்தர்களின் பாவங்களை நீக்கும் அருள்மூர்த்தியாக விளங்குகிறார். சோமராமர் என்ற பெயரின் பின்னால் ஒரு அதிசய கதை. சந்திரன் தனது பாவங்களுக்கு பரிகாரம் தேடி சாபத்திலிருந்து விடுபட வேண்டி இங்கு சிவலிங்கத்தை நிறுவி வழிபட்டார் என நம்பப்படுகிறது. அதனால்தான் இந்த தலம் சோமராமம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தின் அமைப்பே ஒரு வியப்பூட்டும் அதிசயம். தரைத்தளத்தில் அமைந்துள்ள பிரதான சிவலிங்கம், அதன் மேல் தளத்தில் அன்னபூர்ணா தேவியின் சன்னதி. இது சிவபெருமான் தன் ஜடையில் கங்கை தேவியை தாங்குவது போல ஒரு ஆழமான தத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. ஆனால் இந்த தலத்தின் மிகப்பெரிய அதிசயம் சந்திரனுடன் தொடர்புடைய ஒரு மாய நிகழ்வு. சந்திரனின் சுழற்சியைப் போலவே இங்கு உள்ள சிவலிங்கம் நிறம் மாறும் என பக்தர்கள் நம்புகிறார்கள். பௌர்ணமி நாளில் அது பால் போன்ற வெண்மையாக ஒளிரும். அமாவாசை நெருங்கும் போது அதே லிங்கம் மெதுவாக கருமையாக மாறும். இது பக்தர்களை வியப்பில் ஆழ்த்தும் ஒரு தெய்வீக அற்புதம். புராண வரலாறு, அற்புதமான கட்டிடக்கலை மற்றும் இயற்கை அதிசயம் மூன்றையும் ஒன்றாக இணைக்கும் இந்த சோமராமர் தலம் ஒரு முறை தரிசித்தாலே மன அமைதியை அளிக்கும். இங்கு வருபவர்கள் சந்திரனின் குளிர்ச்சி போன்ற அமைதியையும் சிவனின் அருளையும் அனுபவித்து திரும்புவார்கள். ஓம் நம சிவாய. ஆந்திர பிரதேசத்தின் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் புராண வரலாறும் ஆன்மீக அதிசயமும் ஒன்றாக கலந்த புனித தலம். அதுவே திராட்சாராமம் ஸ்ரீ பீமேஸ்வரர் கோயில். சிவபெருமானின் அதிசய சக்தியை வெளிப்படுத்தும் தெய்வஸ்தலம். இந்த கோயிலின் மையத்தில் 14 அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான சுயம்பு படிக சிவலிங்கம். அதன் மகத்துவம் பக்தர்களை மெய்மறக்கச் செய்கிறது. இங்கு உள்ள லிங்கத்தின் உயரம் காரணமாக கருவறை 2 தளங்களாக கட்டப்பட்டுள்ளது. கீழ்தளத்தில் பக்தர்கள் தரிசனம் செய்கிறார்கள். மேல் தளத்திலிருந்து பூசாரிகள் அபிஷேகம் செய்கிறார்கள். இது இந்திய ஆலய கட்டிடக் கலையில் ஒரு அபூர்வ அற்புதம். இந்த ஆலயத்தின் இன்னொரு பெருமை அஷ்டாதச சக்தி பீடங்களில் ஒன்றான மாணிக்யாம்பா தேவியின் சன்னதி. சக்தியும் சிவமும் ஒன்றாக இருக்கும் இந்த தலம் ஆன்மீக சக்தியின் முழுமையை உணர்த்துகிறது. புராணங்கள் கூறுவது என்னவென்றால், இங்கு வழிபடும் பக்தர்களுக்கு பாவ நிவர்த்தி மட்டுமல்ல, ஆன்ம சுத்தியும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. பெருமைமிக்க வரலாறு, அதிர்ச்சியூட்டும் கட்டிடக்கலை, தெய்வீக சக்தியின் சின்னம் மூன்றையும் ஒன்றாக இணைக்கும் இந்த பீமேஸ்வரர் ஆலயம் பக்தர்களின் மனதில் என்றும் நிலைத்து நிற்கும். திராட்சராமம் தட்சிண காசி என்று போற்றப்படும் புனித தலம். இங்கு தரிசனம் செய்வது காசி தரிசனத்துக்கு இணையான புண்ணியம் தரும் என்று நம்பப்படுகிறது. புராணங்கள் கூறுவது முனிவர்களின் தவம், தேவர்களின் வழிபாடு இந்த நிலத்தை புனிதமாக மாற்றியது. பீமேஸ்வரர் தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் ஒளியை நிரப்பும் ஒரு தெய்வீக சக்தி. ஓம் நம சிவாய. ஆந்திர பிரதேசத்தின் சமல்கோட்டில் புராணம், பக்தி, கட்டிடக்கலை மூன்றையும் இணைக்கும் ஒரு அதிசய தலம். அதுவே குமாரராமர் என அழைக்கப்படும் ஸ்ரீ குமார பீமேஸ்வர சுவாமி கோயில். பஞ்சராம க்ஷேத்திரங்களில் ஒன்றாக விளங்கும் இந்த ஆலயம் சிவபெருமானின் பரமசக்தியை வெளிப்படுத்தும் புனித ஸ்தலம். இங்கு விழுந்த சிவலிங்கத்தின் ஒரு பகுதியை குமார பகவான் தானே பிரதிஷ்டை செய்தார் என நம்பப்படுகிறது. அதனால்தான் குமாரராமம். இந்த ஆலயத்தின் மையத்தில் 16 அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான சிவலிங்கம். சுண்ணாம்பு கல்லால் ஆன இந்த லிங்கம் பால் போன்ற வெள்ளை நிறத்தில் காட்சியளிக்கிறது. அதன் உயரமும் அதன் அமைதியும் பக்தர்களின் மனதை ஆழமாக தொட்டுச் செல்கிறது. இங்கு உள்ள லிங்கத்தின் உயரம் காரணமாக கோயில் 2 தளங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. கீழ்த்தளத்தில் பக்தர்கள் லிங்கத்தின் அடிப்பகுதியை தரிசிக்கிறார்கள். மேல் தளத்தில் ருத்ரபாகத்தில் அபிஷேகம் மற்றும் முக்கிய சடங்குகள் நடைபெறுகின்றன. இது ஒரு அபூர்வமான கட்டிடக்கலை அற்புதம். இந்த தளத்தின் இன்னொரு சிறப்பு பாலா திரிபுர சுந்தரி தேவியின் சன்னதி. சிவன் கோயிலில் சக்தியின் இத்தகைய முக்கிய இருப்பு இந்த இடத்தை ஒரு யோக க்ஷேத்திரமாக உயர்த்துகிறது. தெய்வம் அழைத்தால் மட்டுமே இங்கு வர முடியும் என்ற நம்பிக்கை இந்த தலத்தின் ஆன்மீக ஆழத்தை காட்டுகிறது. 100 தூண்களால் தாங்கப்பட்ட பிரம்மாண்ட மண்டபம். ஒவ்வொரு தூணும் ஒரு கலைப்படைப்பு. நுழைவாயிலில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ஏகசிலா நந்தி. அதன் வலிமையும் அமைதியும் கண்கவர்.
மேலும் சூரிய துவாரம் சைத்ரா மற்றும் வைசாக மாதங்களில் காலை சூரிய கதிர்கள் நேராக தெய்வத்தின் பாதங்களை தொடும் அந்த தருணம் ஒரு தெய்வீக அனுபவம். புராணம், கட்டிடக்கலை, ஆன்மீக சக்தி மூன்றையும் ஒன்றாக இணைக்கும் இந்த குமாரராமர் தலம் ஒரு முறை தரிசித்தாலே உள்ளம் முழுவதும் சிவானுபவம் நிரம்பும். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக.